திருச்சி செல்லும் ஜிஎஸ்டி சாலையில் மேல்மருவத்தூருக்கு அருகில் அச்சரபாக்கத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு இளங்கிளி அம்மன் உடனுறை ஆட்சீஸ்வர ஆலயம். அச்சரபாக்கம் என்ற பெயர் வர காரணமாக இருந்த விநாயகர் அச்சுமுறி விநாயகர் என்ற பெயரோடு இங்கே கோவில் கொண்டிருக்கிறார். தாரகன், கமலாட்சன், வித்வன்மாலி என்ற 3 அரக்கர்கள் பிரம்மாவிடம் வரம் வாங்கி 3 உலகையும் அடிமைப்படுத்தி வைத்திருந்தனர். கொடுமை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமான் 3 அரக்கர்களும் குடியிருந்த திரிபுரத்தை அழிப்பதற்காக புறப்பட்டார். 4 வேதங்களையும் 4 குதிரைகளாகவும், பிரம்மாவை தேரோட்டியாகவும், மகாவிஷ்ணுவை வில் அம்பாகவும், 14 லோகங்களை தேரின் தட்டுகளாகவும், நந்திதேவனை தேரின் கொடியாகவும் அமர்த்தி கொண்டு போருக்கு புறப்பட்ட சிவபெருமான் முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபட மறந்து விட்டார். இதனால் விநாயகர் தேரின் சக்கரத்தின் மீது அமர்ந்தார். அவர் பாரம் தாங்காமல் தேரினுடைய அச்சு 2 பாகமாக முறிந்து விழுந்தது. அச்சு 2 பாகமாக விழுந்த இடம் அச்சிறுபாக்கம் என்று அழைக்கப்பட்டது. விநாயகர் அச்சுமுறி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். விநாயகரை வழிபடும் போது சிதறு தேங்காய் உடைத்து வழிபடுகிறோம். அப்படி வழிபட்டால் விநாயகப் பெருமான் நம் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பதாக நம்புகிறோம். விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்து வழிபடும் முறை இங்குதான் தொடங்கியது. சிவன் போருக்கு செல்லும் போது அச்சை முறித்த விநாயகர் தொடர்ந்து பயணிக்க வேண்டுமென்றால் தங்களைப் போல முக்கண் கொண்ட ஒருவரை தனக்கு பலி கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்றார். உடனே சிவபெருமான் அங்கே ஒரு தென்னை மரத்தை தோன்றச் செய்து அதிலுள்ள தேங்காயை பறித்து விநாயகருக்கு உடைத்தார். அன்றிலிருந்துதான் எடுத்த காரியம் தடைபடாமல் நடக்க விநாயகருக்கு தேங்காய் உடைக்கும் பழக்கம் ஏற்பட்டது. முருகப்பெருமான் மீது திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் இந்த கோவிலிலே குடிகொண்டிருக்கும் விநாயகருக்கு திருப்புகழ் பாடியுள்ளார். கைத்தல நிறைகனி அப்பம் உடன் அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி என்று தொடங்கும் திருப்புகழ் இந்த தலத்தில் பாடப்பட்டதாகும். கங்கை, பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், அகத்தியர், புலத்தியர், பாண்டிய மன்னர் முதலானவர்களால் 4 யுகங்களாக வழிபடப்பட்ட இந்த கோவிலில் 2 கருவறைகள் அமைந்துள்ளன. ஒன்றில் ஆட்சீஸ்வரரும் இன்னொன்றில் உமையாட்சீஸ்வரரும் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றனர். உமையாட்சீஸ்வரர் லிங்க வடிவமாக மட்டுமல்லாமல் உருவமாக உமையாம்பிகையோடு காட்சி கொடுக்கிறார். தம்பதி சமேதராக காட்சி கொடுக்கும் திருக்கோலத்தை வழிபட்டால் திருமணம் தள்ளி போகிறவர்களுக்கு திருமணத்தடை நீங்கும், குடும்பத்திலே ஒற்றுமை அதிகரிக்கும், கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி இணக்கம் அதிகரிக்கும். கங்கை கேட்குறா, எல்லாரும் பாவம் பண்ணி என்கிட்ட ஸ்நானம் பண்ணி குளிச்சுட்டு போயிடுறா, அதோடைய சுமையை தாங்க முடியலன்னு கேட்குறார். அப்போ சிவபெருமான் அசரீதியாக என்னை ஆராதனை பண்ணு, உன்னுடைய பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி கங்கையாகப்பட்டவள் கிருதயுகத்தில் ஆட்சீஸ்வரரை வழிபாடு பண்ணி சிவனுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய கிணறு அப்படின்னு சொல்லுவாள். அந்த இடம் அர்த்த மண்டபம் இந்த கோவிலில் கிணறாக இருக்கும். அந்த இடத்துலையே சிவபெருமான் தங்கினதுனால அந்த கங்கை ஆராதனை பண்ணி அந்த இடத்துலையே தங்கிட்டா. அதனால் சிவனை ஆராதனை பண்ணி கங்கை அங்கே தங்கினதுனால ருத்ர கங்கை அப்படின்னு தீர்த்தம் இருக்கும் சுவாமிக்கு முன்னாடி.
அதே மாதிரி கங்கை இங்கே வழிபாடு செய்ததுனால இதை குறிப்பிட்டு ஞானசம்பந்தர் கங்கை அணிந்த எம்மடிகள் அச்சுறு பார்க்கும்போது ஆட்சி கொண்டாரேன்னு பதிகம் பாடின ஸ்தலம் ஞானசம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் ஒன்று இது. இப்படி இது நடந்தது கிருதயுகத்தில். அடுத்தது திரேதா யுகத்தில் தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்திக்காக பிரம்மாவும் மகாவிஷ்ணுவாலையும் பூஜிக்கப்பட்ட க்ஷேத்திரம். அப்படி பிரம்மாவால் உண்டு செய்யப்பட்ட தீர்த்தம் வெளியே இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்த குளம் அப்படின்னு பேர். துவாபர யுகத்தில் அகஸ்தியர் புலஸ்தியரால் வழிபாடு செய்த லிங்கம். பொதுவாக சிவாலயங்களில் நந்தி தேவர் வலது முன்னங்காலை தூக்கி வைத்தபடி சிவன் அழைத்ததும் எழுந்து செல்லும் ஆயத்த நிலையில் இருப்பார். ஆனால் உமையாட்சீஸ்வரர் சன்னதிக்கு முன்னால் நந்தி பகவான் 4 கால்களையும் அடக்கியபடி எந்த அணிகலன்களையும் அணியாமல் தலை வணங்கியபடி தவக்கோலத்தில் யோக நந்தியாக காட்சி தருகிறார். எல்லோருடைய பாவங்களையும் போக்குகின்ற கங்கை அந்த பாவத்தின் சுமையை தாங்க முடியாமல் சிவபெருமானை வேண்டி இந்த கோவிலில் உள்ள ருத்ரகங்கை தீர்த்தத்தில் நீராடி தன் பாவங்களை போக்கினாள். பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் இங்கே அமைந்துள்ள பிரம்ம தீர்த்த குளத்தில் நீராடி பிரம்மகத்தி தோஷத்தில் இருந்து விடுபட்டார்கள். தேவர்கள் தலைவனான இந்திரன் போகி பண்டிகை அன்று இங்குள்ள இந்திரநீல தீர்த்தத்தில் நீராடி சாப விமோசனம் பெற்றான். சிவபெருமானின் திருமணத்தை முன்னிட்டு தமிழகம் வந்த அகத்திய முனிவர் சிவபெருமானின் திருமணக் கோலத்தை காண்பதற்கு ஆசைப்பட்டார். சிவபெருமான் 7 நாட்கள் 7 இடங்களில் தன் திருமணக் கோலத்தை அகத்தியருக்கு காண்பித்தார். அச்சரபாக்கத்தில் உள்ள ஆட்சீஸ்வர் கோவிலில் சித்ரா பௌர்ணமி என்று காட்சி கொடுத்தார் என்பதால் இங்கே சித்ரா பௌர்ணமி வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோவிலில் நடைபெறும் அமாவாசை சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டால் தோஷங்கள் நீங்கும், ஜென்ம ஜென்மமாய் தொடரும் பாவங்கள் விலகும், தொழிலில் ஏற்பட்ட தடைகள் தகரும், மனக்குழப்பம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும், இழந்த பதவி மீண்டும் நம்மை தேடி வரும். தினமும் கிளிகள் வந்து வழிபாடு செய்கின்ற இளங்கிளி அம்மனை வேண்டினால் பிள்ளை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கோவில் தரிசனத்தில் இன்றைக்கு நாம் இளங்கிளி அம்மன் உடனுரை ஆட்சீஸ்வர் ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொண்டோம். நான்கு யுகங்களாக தேவர்களும் முனிவர்களும் மன்னர்களும் வழிபட்ட ஆட்சீஸ்வர் ஆலயம் சென்று வழிபட்டு அனைத்து சம்பத்துக்களையும் பெற்று ஆனந்தமாக வாழ்வோம்.